ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அவசர காலையில் 2 விசில் தாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. வாங்க புதுமையான சுவையில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி முக்கு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு மேக்ரோனி எடுத்துக்கங்க. நான் கொஞ்சம் அகலமான பவுலே எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு எந்த கப்பில் மேக்ரோனி எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. 1 கப் அளவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாட்டி இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. இது மாதிரி கேப் விட்டு உடச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு கலக்க வேண்டியதில்லை. அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பரவலாக தூவிட்டு மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் தாங்க, சட்டு புட்டுன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். நல்லா கமன் மணக்க எக் பாஸ்தா ரெடி. பிரியாணியே தோற்று போகும் அந்த அளவுக்கு சுவையாக மணமாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இதையே நீங்கள் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த எக் பாஸ்தா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.